ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அப்போ முத்து வந்து கேட்குறாங்க, என்னாச்சு? நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். அருணோட விஷயத்துக்கு அப்புறமா நீ ஒரு மாதிரி கவலையாகவே இருக்க. ஏதாச்சும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் தெளிவாக என்கிட்ட சொல்லு மீனா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செல்வம் அண்ணன் எப்படி 5 லட்ச ரூபாவை ரெடி பண்ண போகிறாருன்னு தெரியல. அது நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. எனக்கும் அதே கஷ்டம்தான். அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் ஊருக்கு போயிருக்கான்ல, கண்டிப்பாக ஏதாச்சும் பணம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, முத்து நீ செல்வம் விஷயமா அருண்கிட்ட பேசுகிறதுக்காக போனியே, என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் பேசிட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த அருண் வந்துட்டு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவன் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான் அப்படின்றாங்க. அப்படியா? அப்படி எப்படி என்ன நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவன் வந்துட்டு எதுவுமே யோசிக்க மாட்டேன்றான். செல்வத்துக்கிட்ட முதல்ல 15 லட்ச ரூபா கேட்டான் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க, நானாக இருந்தால் 5 கோடி ரூபாய் கேட்டிருப்பேன் அப்படின்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது என்னை ஆட்டோ வச்சு காரை வச்சு ஏற்றி கொன்னுட்டு அந்த 5 கோடி ரூபாய் வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா மனோஜ் அப்படின்றாங்க. அம்மா நான் சும்மா தாம்மா சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 5 லட்ச ரூபாய் ஃபைனல் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து மீனா கிட்டே கேட்குறாங்க, சீதாவை அவன் நல்லபடியாக பார்த்துக்கிறான் தானேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான்மா அம்மா பார்த்துக்கிறாரு அப்படின்னு